Hi students, in previous class we discussed about the what is computer and the generations of the computer. Now we discuss about the data and the information. We all know that what is a computer. So நம்ம எல்லாருக்குமே தெரியும் கம்ப்யூட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு it is an electronic device that process the input according to the set of instruction provided to it. ஸோ கம்ப்யூட்டராக நம்மளுக்கு என்னென்னு தெரியும், இட் இஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ். நம்ம கொடுக்குற இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி கொடுக்குறோமோ அதை ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன கொடுக்கும், டிசைர் அவுட்புட் வித்தின் எ ஃபியூ செகண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு இன்புட் வந்து 5 10, அதாவது ஏக்கோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 10 அப்படின்னு கொடுக்குறோன்னா நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், அதை ஆட்னா ஆடு, மல்டிப்ளிகேஷன் கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம ஆட் கொடுக்குறோம் அப்படின்னா அதை ஆட் பண்ணி, அதாவது அந்த இன்புட்டை நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணி டிசைர் அவுட்புட், அதாவது 15 அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கம்ப்யூட்டர் ஆர் வெரி versatile as they do a lot of different tasks such as storing data, weather forecasting, booking airlines, railways and movie ticket and even giving a planes. Versatile na என்னன்னு பார்த்தீங்கன்னா it can do any type of work. ஸோ என்ன டிஃப்ரெண்ட் டாஸ்க்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரிங் டேட்டா, ஸோ டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதே மாதிரி வெதர் ஃபோர்காஸ்டிங், ஸோ வெதரை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதாவது நாளைக்கு மழை வருமா, நாளைக்கு வெயில் அடிக்குமா அப்படின்னு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ புக்கிங் ஏர்லைன்ஸு, ஸோ ரயில்வே டிக்கெட் புக் பண்ணுறதுக்கோ, ஒரு மூவி டிக்கெட் புக் பண்ணுறதோ அண்டு பிளேயிங் கேம்ஸ் விளையாடுறதுக்கோ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு கம்ப்யூட்டர் இப்போது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் டேட்டா அண்டு வாட் இஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரா ஃபுட், குக்குடு ஃபுட், அதாவது குக் பண்ணுறதுக்கு முன்னாடி பச்சையாக இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா ரா அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அதே மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம ரா டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன அது இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ராசஸிங் ஃபினிஷ் ஆகிட்டதுக்கு அப்புறமா அது இன்ஃபர்மேஷன், ப்ராசஸிங் முன்னாடி இருக்கும்போது அது டேட்டா, ரா டேட்டா. ஸோ டேட்டா இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட். ஸோ அன்ப்ராசஸ்ன்னு வரும்போது என்ன ஆகும், ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. சூட்டபிள் ஃபார் கம்யூனிகேஷன், இன்டர்பிரிட்டேஷன் ஆர் ஏ ப்ராசஸிங். ஸோ இன்டர்பிரிட்டேஷன் இஸ் நத்திங் பட் எக்ஸ்பிளைனிங் ஏ சம்திங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது 134, 16, கவிதா சி ஆர் த டேட்டா தட் வில் நாட் கிவ் எனி மீனிங்ஃபுல் மெசேஜஸ். ஸோ அந்த 34, 16, கவிதா இதெல்லாம் நம்மளுக்கு ஏதாச்சும் மீனிங்ஃபுல்லாக இருக்கா, கிடையாது. ஸோ அது வந்து நம்மளுக்கு அன்ப்ராசஸ்டு டேட்டா. ஸோ இன்ஃபர்மேஷன்னா என்னன்னு பாருங்கள். இன்ஃபர்மேஷன் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட் ஃப்ரம் விச் கன்க்ளூஷன்ஸ் மே பி ட்ரான். ஒரு கிவன் டேட்டாவை வச்சு ஒரு ஃபைனல் சொல்யூஷன் கிடைக்கிறது, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்ஃபர்மேஷன்னு சொல்லுவோம். வி கேன் சே that the data is a raw fact that is processed to a given full meaning. ஸோ அந்த டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு கிவன் மீனிங்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கவிதா இஸ் 16 years old. ஸோ கவிதா இஸ் 16 years oldன்றது ஒரு இன்ஃபர்மேஷன், அது நம்மளுக்கு ஒரு கன்வே சம் மீனிங், நம்மளுக்கு ஒரு மீனிங் கொடுக்குதா. ஸோ அது என்ன சொல்லணும்னு பாருங்கள், திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் அபவுட் கவிதா அண்ட் கன்வே சம் மீனிங். This conversation of data into information is called a data processing. ஸோ நம்ம டேட்டாவை கொடுக்குறோம், அதை ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறத நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டருக்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் டேக் ஏ ரா டேட்டா, அதாவது அன்ப்ராசஸ்டு டேட்டா ஆஸ் எ இன்புட் ஃப்ரம் த யூசர்னால் நம்ம கிட்ட இருந்து ஒரு டேட்டாவை அது வாங்கிக்கும் இன்புட்டாக, அண்ட் ப்ராசஸ் இட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ என்ன நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அது படி அது ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு அவுட்புட், அதாவது நம்மளுக்கு ப்ராப்பரான ரிசல்ட் நம்மளுக்கு கொடுக்கும். அண்ட் சேவ் இட் ஃபார் இஸ் யூசர், ஃப்யூச்சர் யூஸ்க்காக நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம், சேவும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். The computer is a combination of hardware and software. ஸோ ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் இஸ் அ ஃபிசிக்கல் காம்போனன்ட், நம்மளால் டச் பண்ண முடியும், அதை பார்க்க முடியும் அப்படின்னா அது என்னென்னு சொல்லணும்னா ஹார்ட்வேர். இதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கீபோர்ட், மவுஸ் இதெல்லாம் நம்ம டச் பண்ண முடியும், நம்மளால் பார்க்க முடியும்ல. ஸோ இதெல்லாம் என்னென்னு சொல்லலாம்னா நம்மள ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாஃப்ட்வேர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் நிறைய கோடிங்னால க்ரியேட் பண்ணுறதா நம்ம சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். தட் இஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ hardware is a physical component of a computer like motherboard, memory devices, monitor, keyboard, etc. While software is a set of programs or instructions, both hardware and software together make a computer system to function. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Let us first have a look at the functional components of the computer.
every task given to a computer followed as input process output cycle. ஸோ எப்படி கம்ப்யூட்டர் ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் சைக்கிள். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு கிவன் இன்புட் கொடுக்குறோம், அதை ப்ராசஸ் அந்த இன்புட்டை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன கொடுக்குது, டிசைரான அவுட்புட்டை நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அதுதான் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் சைக்கிள். ஸோ இட் நீட்ஸ் certain input processes that input and produce the desired output. Input unit takes the input, the central processing unit does the processing the data, and output unit produces the output. ஸோ இன்புட்டை நம்ம இன்புட் யூனிட் வாங்கிக்குது, அந்த ப்ராசஸிங் அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கொடுக்குற அவுட்புட், நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற அவுட்புட் எல்லாமே அவுட்புட் யூனிட்ஸ். த மெமரி யூனிட் ஹோல்ட் த டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டியூரிங் த ப்ராசஸிங். ஸோ ப்ராசஸ் ஆகும் போது நம்ம டேட்டாவை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா மெமரி யூனிட். ஸோ திஸ் இஸ் த டயக்ராம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னென்னு பாருங்கள். ஸோ நம்ம இன்புட்டு கொடுக்குறோம்ல, ஸோ கிவன் இன்புட் இட் டேக்ஸ் இன்புட் யூனிட் நம்ம வாங்கிக்குவோம். நெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்குற இன்புட்டை ப்ராசஸ் பண்ணிக்கிறது தான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் என்னென்ன இருக்குது, கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்யூ அண்டு இன்டர்னல் மெமரி. ஸோ கொடுக்குற டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் அவுட்புட் யூனிட். நெக்ஸ்ட்டு நம்ம டியூரிங் த ப்ராசஸிங் ஆகும்போது டேட்டாவை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெமரி யூனிட். In that memory unit you having a main memory and the secondary memory. This is the important diagram, the components of computer. So next என்னன்னு பார்த்தீங்கன்னா input unit. Input unit is used to feed any form of data to the computer. So input unit எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம யூசர் வந்து ஒரு டேட்டாவை இன்புட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டேட்டாவை யாருக்கு கொடுக்கும், கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும். ஸோ அது எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி யூனிட்டில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ விச் கேன் பி ஸ்டோர்டு இன் த மெமரி யூனிட் ஃபார் அதர் ப்ராசஸிங். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீபோர்ட், மவுஸ் எக்ஸெட்ரா. இப்போ நம்ம கீபோர்டில் டைப் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு மவுஸில் அதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொடுக்குறது நம்ம எல்லாமே என்ன கொடுக்குறோம், சிஸ்டமுக்கு இன்புட்டை தான் கொடுக்குறோம். ஸோ அது எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெமரி யூனிட்டில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். CPU is the major component which interrupts and executes software instructions. நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். CPU is the brain of the computer. சாஃப்ட்வேர் பண்ணுற எல்லா வரைக்கும் யார் பண்ணுறாங்கன்னா CPU தான் பண்ணுறாங்க. It control the operations of all other components such as a memory, input and output units. So other components இந்த மெமரி, இன்புட், அவுட்புட் காம்போனன்ட்ஸ் எல்லாத்துமே யார் ஆப்ரேட் பண்ணுறாங்க, யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா CPU தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. It accepts binary data. ஸோ இட் அக்செப்ட்ஸ்னால் யார் அக்செப்ட் பண்ணுறாங்க, CPU. ஸோ CPU எதை அக்செப்ட் பண்ணுறாங்க, பைனரி டேட்டா. ஸோ பைனரி டேட்டா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸு. ஸோ நம்ம என்ன ஒரு டேட்டா கொடுக்குறதா இருந்தாலும் கம்ப்யூட்டர் அது என்னவா அது கன்வெர்ட் பண்ணிக்கணும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ப்ராசஸ் த டேட்டா அக்கார்டிங் டு த இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரொவைட்ஸ் த ரிசல்ட் ஆஸ் அ அவுட்புட். ஒர்க் பண்ணுற ப்ராசஸ் பண்ணுறதும் சிபியோட ஒர்க் தான், அண்ட் அதர் காம்போனன்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதும் சிபியோட வேலை தான். The CPU has the three components, so which are control unit, arithmetic logic unit and memory units. ஸோ நான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்ல ஃபிசிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டரில் என்னென்ன இருக்குது, இன்புட் யூனிட் இருக்குது, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இருக்குது, நெக்ஸ்ட் அவுட்புட் யூனிட் இருக்குது, அண்டு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்குது. ஸோ இன் தட் central processing unit we having a control unit, arithmetic and logic unit and the memory unit. So arithmetic and logic unit na enna paakalam. So the ALU is the part of the CPU where various computing functions performed on a data. ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுற வேலையை எதை பண்ணுது, ALU தான் பண்ணுது. ஸோ த ALU perform the arithmetic operations. ஸோ arithmetic operations நம்மளுக்கு என்னென்னு தெரியும், such as addition, subtraction, multiplication, division and logical operations. ஸோ logical operationsனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வேல்யூவை கொடுத்துட்டு அது கம்பேர் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு லாஜிக்கல் ஆப்ரேஷன். The results of the operation is stored in the internal memory of the CPU. ஸோ எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிபியூவில் இருக்க இன்டர்னல் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும். The logical operations of the ALU promotes the decision making ability of the computer. ஒரு கம்ப்யூட்டரை ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க, லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா control unit. Control unit controls the flow of the data between the CPU, memory and
இன்புட் அவுட்புட் டிவைசஸ். இப்போ நம்ம ஒரு இன்புட் நம்ம கொடுக்குறோம், அதை நம்ம கொடுத்த உடனே அதை ப்ராசஸ் பண்ணி சிபியூவில் ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன அவுட்புட்டாக நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுதா. ஸோ இந்த எல்லா ப்ராசஸையும் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட் கிட்ட தான் இருக்குது. இட் ஆல்சோ கண்ட்ரோல் த என்டையர் ஆப்ரேஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டரை ஃபுல்லாக என்ன பண்ணணுன்றத கண்ட்ரோல் யூனிட் தான் நம்மளுக்கு ஆப்ரேட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் யூனிட். அண்ட் அவுட்புட் யூனிட் இஸ் த ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தட் கன்வே இன்ஃபர்மேஷன் டு த யூசர் இன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்ம். ஸோ டேட்டா வந்து நம்மளுக்கு தெரியும் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குமா, இருக்காது. ஸோ இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகுது. ஸோ நம்ம கொடுக்குற டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆகுது, அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம ஒரு அடிஷன் பண்ணுறோன்னா இன்புட் கொடுத்தோடனே நம்மளுக்கு மானிட்டரில் என்ன ஆகும், இப்போ 5+10 நம்மளுக்கு மானிட்டர் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும்ல 15ன்னு சொல்லி. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மானிட்டர், பிரிண்டர், எக்ஸெட்ரா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெமரி யூனிட். ஸோ மெமரினா நம்மளுக்கு என்னென்னு தெரியும், ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறத நம்மளுக்கு மெமரின்னு சொல்லுவோம். ஸோ மெமரி யூனிட் இஸ் த 2 types which is primary memory and secondary memory. ஸோ மெமரி யூனிட்டில் மொத்தம் எத்தனை டைப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 types இருக்குது. ஸோ primary memory and secondary memory. The primary memory is used to temporarily store the program and data where the instructions are ready to execute. The secondary memory is used to store the data permanently. ஸோ primary data வந்து ஒரு வேல்யூவை ப்ரோக்ராமையோ டெம்பரவரியாக தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 5+10+15னா அது எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் தான். ஸோ அதே செகண்டரி மெமரின்னு பார்க்கும்போது அந்த டேட்டாவை நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ ப்ரைமரி டேட்டா இஸ் வாலடைல். ஸோ வாலடைல்னா என்னென்னா தட் இஸ் த கண்டென்ட் லாஸ் when the power supply is switched off. இப்போ நம்ம ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம்னு நினச்சிக்கோங்க, அது திடீர்னு பவர் சப்ளை ஆஃப் ஆச்சு அப்படின்னு ஆகும்போது நம்மளுக்கு அந்த கண்டென்ட் ஃபுல்லாகவுமே எங்கே லாஸ் ஆகிடும். ஸோ அதுதான் நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவாங்கன்னா ப்ரைமரி மெமரி. த ரேண்டம் access memory. So random access memory is example of the main memory. ஸோ ப்ரைமரி மெமரி வந்து டெம்பரவரியாக தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ, ஈவன் இட் இஸ் த வாலடைல். ஸோ ஈவன் பவர் சப்ளை நம்மளுக்கு ஆஃப் ஆச்சுன்னா நம்மளுக்கு கண்டென்ட் எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகும், லாஸ் ஆகிடும். ஸோ ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் த மெயின் மெமரி. So next one is secondary memory. The secondary memory is non-volatile. That is the content is available even after the power supply is switched off. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு மூவியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம சிஸ்டமை ஆஃப் பண்ணிவிட்டு அகைன் ஆன் பண்ணி அந்த மூவியை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதை என்ன சொல்கிறோன்னா செகண்டரி மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த செகண்டரி மெமரிஸ் தான் நான் வாலடைல். ஸோ ஹார்ட் டிஸ்க், அதாவது C:, D:லாம் இருக்கும்ல. ஸோ ஹார்ட் டிஸ்க், CD-ROM அண்டு DVD-ROM ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் த செகண்டரி